அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இந்த வாரம் மிதன ராசிக்கு 15/2/2026 முதல் 21/2/2026 வரை இந்த மிதன ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது, எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். மிதன ராசினாலே மாய ராசி, வெற்றி பெறக்கூடிய ராசி. எந்த செயல் செய்தாலும் கண்ணுக்கு தெரியாமலேயே அவங்க ஜெயிச்சுட்டே வருவாங்க. மிதன ராசிக்காரர் மாய ராசி எதுவும் சொல்றாங்க. முதல்ல சொன்னது எதுக்கு மாயா ராசின்னு, கண்ணுக்கு தெரியாமலே வெற்றி பெறுவாங்க. இந்த அளவுக்கு வரவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு முன்னேறிட்டான் அப்படின்னு பிறரால் விரல் விட்டு சொல்லக்கூடிய தன்மை நீங்க வரீங்கன்னா, குடும்பத்துல உள்ள நபராக இருந்தாலும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், என்னடா இப்பதானே வேலைக்கு போனா, அதுக்குள்ள இவ்வளவு இவ்வளவு ப்ரமோஷன் கிடைச்சிட்டா, அவ்வளவு சம்பளம் வந்துச்சா, பரவாயில்லையே நீ ஜெயிச்சிட்ட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மிதன ராசிக்காரங்க அதிகமாகவே உண்டு. அதிலே இந்த காலத்துல கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப வலுவையாக உட்கார்ந்துருக்கு, ரொம்ப வலுவாக உட்கார்ந்துருக்கு. 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிநாதனோட சேர்ந்து அமர்ந்து இருக்கும்போது சென்ற இடம் சிறப்பு, செல்வாக்கு, வாக்குவன்மை, வலித்தம் எல்லாமே உண்டாகும். அது எல்லாமே 17ஆம் தேதி உங்க வாக்கு, குடும்ப, தனஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல அமையும்போது பாக்கிய ஸ்தானத்துல. ஆகவே உங்களுடைய வழியில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து நிவர்த்தி ஆகும். உங்க வாக்கு வன்மை பலிக்கும். நீங்க சொன்ன சொல்ல வெற்றி பெறக்கூடிய தன்மையே உண்டாகும். இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நல்ல கல்வி செல்வம் உண்டாகும். நீங்க ஒரு நடுத்தர வயதாக இருந்தால் நல்ல உத்தியோகம் அமையும். நீங்க ஒரு முதிர்ந்த பருவம் உடையவராக இருந்தால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீடு, மனை, வாசல் அமைத்துக் கொள்ள தன்மை உண்டாகும். ஆகவே சொத்துகள் வாங்கக்கூடிய தன்மை, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, அனைத்தும் வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை சொல்லலாம். இந்த காலத்துல லக்னாதிபதி, ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனம், புதன், சுக்கிரனுடையும் சுக்கிரன், சனி, சூரியன் அனைத்து கிரகத்தோடு சேர்ந்து தொடர்பு உண்டாகுது. அதிலேயே ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியம் அதிகம் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் தடையின்றி நகரக்கூடிய தன்மை இருப்பினும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை. இந்த கவனம் 3ஆம் இடத்துல கேது கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பம், பயத்தை கொடுக்கும். இந்த கவன திசை திருப்பங்கிறது சற்று பயத்தை கொடுக்கும். நம்ம அதிகமா அவசரப்பட்டோமோ, நம்ம முயற்சி நடந்து கொண்டே இருக்குது, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குவார் அந்த கேது பகவான். ஆனா நீங்க அது தடைகள் விலகிட்டு நீங்க செயல்படுவது கால சிறந்த பலம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்கிறார். உங்க ராசிக்கு 6க்கும் 11ஆம் அதிபதி 8ல் மறைந்தாலே நன்மையே உண்டாகும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்ப்பதால், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே பார்ப்பதால் உங்க ராசியில மிதன ராசிக்கு அடுத்தவுடைய செல்வத்தை உண்டாகும். ஆகவே உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்தேன், உங்க தாத்தா படுத்த படுக்கையா இருந்தானா உங்க தாத்தா எழுச்சி வந்துடுறாரு. இந்த காலத்துல உங்க ராசிக்குனாலும் நல்ல பலத்தோட இருக்கிறதுனால உங்க தாத்தா ஆரோக்கியத்தோட வரக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே மன மகிழ்ச்சியோட நடக்கக்கூடிய தன்மை சொல்லலாம். திருமண பாக்கியம் கூடும், புத்திர பாக்கியம் கூடும் தன்மை, அனைத்து வகையிலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.